எனக்கு கோல்டாக இருக்கும்போது நல்லா காரசாரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. மிளகு சாதம் தான் செஞ்சு சாப்பிட்டேன். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 15 பல் பூண்டு, 1½ டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுக்கும் போதே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதையும் நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கனால இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ சாதத்தை கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சைடிஷாக ஃபுல் ஃபாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி